பேங்க் மீட் போராடிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர், ஓகே நம்ம தான் ஜோக்கரா, நம்ம தான் போலி போராடிக்கிறோம். நான் ஒண்ணே சொல்றேன் ஐயா, ஜோக்கர்னு சொல்றதுக்கும் போலி போராடின்னு சொல்றதுக்கும் இங்க தைரியம் தேவையில்ல. இந்த கொற்ற மலையில இங்க உட்கார்ந்திருக்கால சூரத்து என்னமா ஜூலி இங்கே வந்துட்டியா? இந்த ஜூலியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ஈழாமை கல்லாமைன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆம புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜூலி போற எல்லா இடமும் முடிஞ்சிடும். ஜூலி மாதிரி இருக்கிற பொய்யான கூட்டத்துக்கு எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, இந்த நீட்டு போராட்டத்துக்காக இருக்கிற மாணவர்கள் யாருமே எந்த வார்த்தையும் சொல்லல. ஆனா நீட்டுக்காக போய் பேசுறோம்னு சொல்லிட்டு உடனே மாதிரி ஒரு கூட்டம் சுத்துறீங்கல்ல, கேவலமான அரசியல் பண்றீங்களா, அவங்களதான் ஜோக்கர்னு சொல்றது, அவங்களதான் பொய்யான போராளின்னு சொல்றது. நீட்டை தடை பண்ணணும்னு சொல்லி இந்தியால எந்த மாணவன் உட்கார்ந்தாலும் முதல் குரல் என்னோட குரல் இருக்கும். ஆனா இந்த பொய்யான போராளிகளும் இந்த பொய்யான ஜோக்கர்களையும் என்னைக்கு ஏத்துக்க முடியாது. மாணவர்களோட போராட்டத்தை அரசியல் சாயத்தை பூசுறதுக்கு தான் இந்த திமுக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல ரொம்ப நைஸா இந்த மாணவர் கூட்டத்துக்குள்ள இந்த ஜென்சி கூட்டத்தை உள்ள விட்டாங்க. அதை பார்த்து ஒருத்தர் கரெக்டான பதில் கேட்டாரு. அந்த வீடியோ பாருங்க. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், ஜென்சி டிஎம்கே போட்டு வந்துருக்கீங்க. ஆல்ரெடியா இதுக்கு ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி இப்ப போராட்டம். இததான் வேணாம்னு சொன்னது. மாணவர்களோட போராட்டத்துக்குள்ள அரசு சாயம் எதுக்கு? இந்த சாயம் பூச வந்த மொத்த திமுக கூட்டத்தை கேட்கிறேன், உங்களுக்கு என்னடா அங்க வேலை? 5 வருஷமா என்னத்த பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஜூலி, நீ எல்லாம் போராளியா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எங்க கேமரா இருக்கு அங்க போய் நின்று நாங்க மிச்சர் 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 கத்தனோன்னு கத்திட்டு நீங்களா ஓடி போயிட்டீங்க. கடைசி வரைக்கும் இருந்துட்டு அங்க எங்க அடி வாங்கிட்டு என்னைய மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேர் யாரும் ஒரு இடத்துல கூட நாங்க போராளி நாங்க சொல்லிக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இந்த சில பேர் என்னன்னா நாங்க போராளிகள். என்ன போராட்டம் பண்ணீங்க? கேமரா நின்று பேசினதா? ஒரு போராட்ட காலத்துல சும்மா நிக்கிறது போராளி இல்ல, அதுக்காக போராடி நிறைய போராட்ட காலத்தை பாக்குறவன் தான் உண்மையான போராளி. நான் திருப்பி சொல்றேன், நீ என்னமோ பெரிய போராளி மாதிரி எல்லா இடத்துலயும் போய் கதறிக்கிட்டு இருக்கிற. திருப்பியும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியான வழியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போய் அரசியல் சாயத்தை எவனுமே பூச முயற்சி பண்ணாதீங்க. அந்த போராட்டத்தை கேள்விக்குறியாக்கிறாதீங்க.